வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நாம் ஒரு பாலிவுட் ஆக்ஷன் திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்க ஃபைட்டர் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ரித்திக் ரோஷன் அவர்கள், தீபிகா படுகோன் அவர்கள், அனில் கபூர் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இயக்கியிருக்காரு சித்தார்த் ஆனந்த் அவர்கள். இவர் வந்து ஒரு பெரிய யூனிவர்ஸே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சித்தார்த் ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் கன் மேவரிக்கை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்பார் போல். சரி, இப்படி ஒரு படம் பண்ணணும், இப்படி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளஸ் டாப் கன் மேவரிக்கும் ப்ளஸ் இந்தியாவில் நடந்த ட்ரூவாக நடந்த சில இன்சிடென்ட்ஸையும் யூஸ் பண்ணி இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூக்கு போகும். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். ஃபைட்டர் இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் பாட்டி அப்படின்ற ரித்திக் ரோஷன் வலம் வராரு. அவர் வந்து ஒரு பெரிய ஃபைட்டர், அதாவது ஜெட் ஃபைட்டர். அவர் தான் சீனியரும் கூட. ஸோ அவர் வந்து தன்னுடைய யூஸ்வலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காரு. பட் அவருக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பாஸ்ட் இருக்குது. அவருடைய ஃபியான்ஸே அப்புறம் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ சாப்பர் மூலயமா இறந்துருப்பாங்க, எதிரி நாட்டு மூலயமா இறந்துருப்பாங்க. அண்ட் தென் அவருடைய அண்ணன் தான் அனில் கபூர். ஸோ அவருக்கு எப்போ பாரு அவங்களுக்கு இவங்களுக்கு பாரு முட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிரி தளத்தை வந்து போய் முற்றுகையிடணும். ஸோ அந்த முற்றுகையிடும் போது தன்னுடைய நண்பரான தாஜ் அப்படின்றவர் வந்து இங்கே மாட்டிப்பார், சிறைப்படுத்திடுவாங்க. ஸோ அவரை எப்படி மீட்டு கொண்டு வரணுன்றது தான் அந்த படத்தினுடைய மீதி கதையே. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் எடுத்துட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த படத்தில் வந்து சிஜி. நான் ட்ரைலர் பார்க்கும்போது கூட சரி என்னடா கொஞ்சம் பொம்மை படம் மாதிரி ஆகிருமோ, இல்லை ரெகுலரான இந்த பீஸ்ட் படத்தில் வந்த மாதிரி அந்த மூமெண்ட்லாம் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து உண்மையாக சொல்லணும்னா சிஜி இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ சிஜி படம் ஃபுல்லாகவே இது சிஜியா இல்லை இது ஒரிஜினலாக அப்படின்ற கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி நல்லாவே படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் தான் பிசுறு தட்டுது, அதாவது சிஜின்றது. மற்ற எல்லா இடங்கள்லையும் சிஜி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு ரொம்ப பாராட்டணுன்னா கண்டிப்பாக கிராஃபிக் டிசைன் பண்ணவங்கள பாராட்டே ஆகணும். ஸோ படம் ரொம்ப என்ஜாயபுளாக பண்ண வைக்கிறதுக்கு காரணமே இந்த சிஜி தான். சீரியஸாகவே இது வரைக்கும் நான் பார்த்த படங்களில், அதாவது இந்த மாதிரியான ஏர்ஃபோர்ஸ் பேஸ் பண்ண படங்களில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிஜி ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த படத்துக்கு சிஜியாக அதே மாதிரி ஒரிஜினலாக கண்டுபிடிக்க முடியாது நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த ஒரிஜினல் விஷயத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபியோட டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, ஆங்கிள்ஸு, ஷார்ட்ஸு எல்லாமே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் கொடுக்குது. முக்கியமாக இந்த டாப் கன் மேவரிக் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். முக்கியமாக இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்த ஏர்பேஸ்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு ஹாலிவுட் தரத்தில் படம் பார்த்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அது சினிமோட்டோகிராஃபியை பாராட்டியான எடிட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் சீரியஸாகவே டாப் நாச்சாகவே இருந்தது. ஸ்லோ மோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தினோட ஹை கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தினுடைய ஒரு விஷுவலை ரொம்ப ஹையாகுது, ஒரு லெவல் அப் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நான் பார்த்த ஏர்பேஸ் படங்களில் இது ரொம்ப குவாலிட்டியாக தெரிஞ்சுது. அது நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து ஒரு ரெகுலரான ஸ்டோரி தான். ஸோ இது வந்து புதுசாக ஏதாவது ஸ்டோரி இருக்குது கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இது மாதிரி எல்லா நாடுகளையும் நடக்கக்கூடிய ஒரு பேசிக்கான இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட் தான் இதே ஸ்டோரியில் என்ன இருக்குது. இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராகவே ரன் ஆகுது. செகண்ட் ஆஃப் ஒரு சில இடங்களில் வந்து லேக் அடிக்குது. அண்ட் தென் கிளைமேக்ஸ் படம் நல்லா இருக்குது. இதுவும் ரெகுலரான டெம்ப்ளேட் தான் இந்த படத்தோடைய விஷயங்களும். அண்ட் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்னா படத்தில் பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாகவே வந்து ஒரு 2.5 நிமிஷம் பாட்டு மட்டும் தான். அண்ட் தென் ஒரு இடத்துல மட்டும் ஒரு பாட்டு வரும், அது வந்து படத்தோட சேர்ந்து வரும். ஸோ அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப பாராட்டு. நல்ல வேலை என்னடா இவங்க சோகமான சீக்வன்ஸ்லாம் நிறைய பாட்டு கேட்டு ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா படத்தோட நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய சாங்ஸ் நிறையா இருக்கும். பட் ஆனால் படத்தில் சாங்ஸ் ப்ளேஸ் ஆகல. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தென் எனக்கு பர்சனலாக இந்த ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டாப் கன் ஃபஸ்ட்டும் அப்புறம் டாப் கன் மேவரிக்கும் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அதே டெம்ப்ளேட்டட் தான். தன்னுடைய ஃப்ரெண்டு இறந்துருக்காங்க பழி வாங்குற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதனால் ஃப்ரெண்டு இறந்தனால அவர் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் கன் மேவரிக் பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் இப்போது அவர் வந்து குற்றச்சாட்டை போடுறாரு, அதாவது ரித்திக் ரோஷன் வந்து குற்றச்சாட்டு, நீ வந்து உன்னோட பிஹேவியரினால் தான் உன் ஃப்ரெண்டை இழக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஸோ அதனால் நீ வந்து ஒரு ட்ரைனியாக வந்து இதுக்கு ஹைதராபாத் போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே டாப் கன் மேவரிக்கோட டெம்ப்ளேட் தான். அண்ட் தென் இந்த படத்தினுடைய ரித்திக் ரோஷனை பற்றி இப்போ பேசியே ஆகணும். ரித்திக் ரோஷன் வந்து இன்னுமே வயசாகவும் ரொம்ப ரொம்ப யங்காக இருக்கார். இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஆள்னா அது ரித்திக் ரோஷன் தான். இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு யாராக தேடி போனால் கூட எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு செட் ஆக மாட்டாங்க. மேபி நீங்கள் ஒரு ஷாருக் கானோ ஒரு சல்மான் கான் வச்சா கூட சரி, அவங்க ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இந்த படத்துக்குலாம் அவங்க கண்டிப்பாக ஒத்துழைக்க மாட்டாங்க. ஸோ சல்மான் கான்லாம் இப்படி தான் நிற்பார். பட் ரித்திக் ரோஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இந்த ரோலுக்கு. அவரோட ஹேண்ட்ஸம் லுக், ஹேண்ட்ஸம் ஹங்குன்னு சொல்லலாம், மேட்சோ மேன் கூட சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அது படம் பார்க்கும்போது தெரியும். அவரோட எமோஷன்ஸ் டெலிவரியாக இருக்கட்டும், அவருடைய அந்த
ப்ளீஸ்ன்னு சொல்லி அந்த கேட்குற ஸ்மைலாக இருக்கட்டும் எல்லாமே படத்தில் சூப்பராகவே இருந்தது, அதுதான் சொல்லி ஆகணும். அண்ட் தென் தீபிகா படுகோன் வந்து ஒரு பெரிய படம், அதனால் பெரிய ஹீரோயின் வைக்கணும் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணி வச்ச மாதிரி தான் தெரிஞ்சு தவிர்த்து தீபிகா படுகோன் பெருசாக ஸ்கோப் இல்லை இந்த படத்தில். பட் இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தீபிகா படுகோனுக்கு. ஸோ அது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆச்சு. அண்ட் தென் அனில் கபூருக்கு ஒரு நல்ல ரோல், அவர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். அவரும் சரி, இன்னும் அவருக்கு பெரிய ஏஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அவரும் சரி, அவர் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரித்திக் ரோஷன் கூட வர அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் பேட்ரியாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லாவே கேரி அவுட் பண்ணியிருக்கு. நிறைய இடங்களில் நம்மளே அறியாமே கத்துற மாதிரி ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் இருக்குது. அதுமாரி ஜெய்ஹிந்த் சொல்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்குது. நிறைய இடங்களில் இந்த பேட்ரியாட்டிசம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலரான பார்க்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட்டட் மூவி. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் ஆகும், இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆக போகுது அப்படின்றத நம்மளாலே ஆரம்பத்துலேருந்து எண்ணி வரைக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ சுவாரஸ்யமான ஃபேக்டர்ஸ் இந்த படத்தில் ஏதாவது ஒன்று நகருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக சுவாரஸ்யமான ஃபேக்டர்ஸ் இல்லை. பட் அந்த சுவாரஸ்யமான ஃபேக்டர்ஸை தரமாட்டமாக்குறது என்ன அப்படின்னா இந்த படத்தோட சிஜியும், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும், இந்த படத்தினுடைய ரித்திக் ரோஷனுடைய ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இந்த படத்தினுடைய மற்ற மைனஸ்களை கம்மி பண்ணி ப்ளஸ்ஸை அதிகமாக காட்டுது. ஸோ அதனால் மைனஸ் பெருசாக விசிபிளாக தெரியல. அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் கூட சொல்லலாம். அண்ட் தென் இந்த படத்தினுடைய லாஜிக் விஷயம் கொஞ்சம் லாஜிக்லாம் கொஞ்சம் இல்லை, நிறைய இடங்களில் இடிக்குது. அதாவது ஒரு எனிமி ஃப்ளைட்டை வந்து இடிக்க போகிறாரு, அவர் வந்து இடிக்க போகிற மாதிரி க்ளோஸில் போவார். இவரோட ஃப்ளைட் மாதிரி நேராக வந்து எனிமி ஃப்ளைட்டை இடிச்சிட்டு அவர் பாட்டில் பேராஷூட் போட்டு பறந்துடுவார். இந்த ஃப்ளைட்டுக்கு எவன் காசு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் தோணுது. அதுக்கப்புறம் ஒரு எனிமி வந்து என்ன பண்ணுவார்னா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆளை வந்து எட்டி மிதிச்சிட்டே இருப்பார். நீ இனிமேல் ஜெய்ஹிந்தே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிதிச்சிட்டு இருப்பார். வாயிலேயே நல்லா அடிச்சிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா இவர் எங்கேருந்து வந்தாரு இதில் பேராஷூட்லேருந்து பொறுமையாக வந்து பொறுப்பாக அவர் மிதிக்கிற காலை வந்து பிடிச்சிக்கிட்டு இப்போ சொல்லு நீ ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்கிறாரு. உணர்ச்சி வசமான சீன் தான், ஆனால் கரெக்டாக இவரே இந்த இடத்துல தான் லேண்ட் ஆகணுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஹீரோயிசம், அதுக்காக ஹீரோயிசத்துக்கு இந்த சீக்வன்ஸ் என்னென்னா ஒரு ஹீரோயிசம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் மாதிரி இருந்தது. இது ஒரு ரியாலிட்டியாவோ இல்லை ஒரு நேச்சுரலிட்டியாவோ இந்த படத்தினுடைய அதாவது இந்த படத்தினுடைய கோர்வையோடய அமையலை. இதுக்காக இதை வச்சோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதுவும் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் நிறையாவே ஃபீல் ஆகுது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சபுளான மூவி. உண்மையாக சொல்லணும்னா இது வரைக்கும் இந்த ஏர் பேஸ் பண்ண படங்களில் இது ஒன்று நல்லாவே இருந்தது. ஆஃப்டர் உரி, அதாவது யூஆர்ஐ படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. எஸ்பெஷலி இந்த சிஜி ஒர்க் அண்ட் அந்த ஏர் பேஸ் தளங்கள் எடுக்கப்பட்ட விதம், சினிமோட்டோகிராஃபி, ரித்திக் ரோஷனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே மற்ற சில மைனஸில் அப்படியே தள்ளி போட்டுருச்சு. ஸோ அதனால் இது மட்டும்தான் படத்தினுடைய ப்ளஸ்ஸாகவும் தெரியுது. பழக்கப்பட்ட ஸ்க்ரீன் பிளே இருந்தால் கூட படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம பாராட்டே ஆகணும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, என்னோட ரிவ்யூ பிடிச்சா நம்பர் என்னோட ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.